விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட டிநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. வணக்கம். செய்தி சுருக்கம். ஹெலிகாப்டரும் தயாராய் இருக்கு. சிஎம் விஜய் வந்தா மட்டும் போதும். தமிழகத்திற்கு தினமும் 3500 கன அடி வீதம் அடுத்த 15 நாட்களுக்கு காவிரியில் தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து கர்நாடகாவின் மாண்டியா மாவட்ட விவசாயிகள் போராட்டம் நடத்துகின்றனர். பெங்களூரு, மைசூரு உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று கன்னட அமைப்புகள் போராட்டம் நடத்தின. இந்த நிலையில் காங்கிரஸைச் சேர்ந்த கர்நாடக முதல்வர் சிவகுமார் காவிரி விவகாரம் குறித்து டில்லியில் பேசினார். இந்த ஆண்டு கர்நாடகாவுக்கு வருண பகவான் கருணை காட்டவில்லை. காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்வது பற்றி நீர்ப்பாசனத்துறை அமைச்சர், அதிகாரிகள், சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து உள்ளேன். காவிரி நீர் மேலாண்மை ஆணையமா அல்லது நீதிமன்றமா எங்கு முறையீடு செய்வது என்று நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகள் முடிவு எடுப்பார்கள். தமிழக முதல்வர் விஜய் என்னுடன் பேச்சுவார்த்தை நடத்த விருப்பம் தெரிவித்தார். மாநில தலைமை செயலருக்கும் கடிதம் எழுதினார். என்னுடன் தொலைபேசியில் பேசினார். அவருக்கு உரிய மரியாதை கொடுத்து என்னை சந்திக்க வரும்படி கூறினேன். நம் மாநிலத்திற்கு வருவதாக கூறும் விருந்தினர்களை மரியாதையுடன் வரவேற்பது நம் கடமை. அவர் வருகைக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. கர்நாடக காவிரி படுகையில் உள்ள நிலவரத்தை பார்வையிடும்படி விஜயிடம் வேண்டுகோள் வைத்துள்ளேன். ஹெலிகாப்டர் ஏற்பாடு செய்வதாகவும் அவரிடம் கூறினேன். அவருக்கும் உண்மையான சூழ்நிலை தெரிய வேண்டும். அவரது முடிவு என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என சிவகுமார் கூறினார். ರಾಜ್ಯದ ಕಾವೇರಿ ಜಲ ಪ್ರದೇಶ ಕೂಡ ನೀವು ನೋಡಿ ಅಂತ ಕೂಡ ಒಂದು ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡಿದ್ದೇನೆ. ಅದಕ್ಕೆಲ್ಲ ವೀಕ್ಷಣೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಹೆಲಿಕಾಪ್ಟರ್ ವ್ಯವಸ್ಥೆ ಎಲ್ಲ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಕೂಡ ಹೇಳಿದ್ದೇನೆ. ಅದು ನೋಡೋಣ ಅವರ ತೀರ್ಮಾನಕ್ಕೆ, ಏಕೆಂದರೆ ಅವ್ರಿಗೂ ಫ್ಯಾಕ್ಚುಯಲ್ ಅನುಭವ ಆದಷ್ಟು ಒಳ್ಳೆಯದು. ಸೊ ಆ ದೃಷ್ಟಿಯಿಂದ ಇದೊಂದು ಮಹತ್ವದಂಥ ನಿರ್ಣಯ, ಸೌಹಾರ್ದ ನಿರ್ಣಯ. ಅಭಿಪ್ರಾಯಗಳು, ಅವ್ರ ವಿಚಾರ ಏನಿದೆ ಅಂತ ನನಗಿನ್ನ ಅರ್ಥ ಆಗಿಲ್ಲ. ಸೊ ಅವರ ಅದೇ ಬರ್ತೀನಿ ಅಂದಾಗ ನಾವು ಒಬ್ಬ ಅತಿಥಿನ ಗೌರವದಿಂದ ಸ್ವೀಕಾರ ಮಾಡಬೇಕಾದ್ದು ನಮ್ಮ ಕರ್ತವ್ಯ. ಸೊ ಆಯ್ತು ಬನ್ನಿ ಅಂತ ಹೇಳ್ತೇನೆ. ಅದಕ್ಕೆ ಸಿದ್ಧತೆ ಕೂಡ ನಾವು ಮಾಡ್ಕೊಳ್ತೇವೆ. இது பற்றி கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி கூறுகையில், காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் உள்ள 4 அணைகளிலும் தற்போது 44 TMC தண்ணீர் மட்டுமே உள்ளது. இதனால் தமிழகத்திற்கு தண்ணீர் திறப்பது கஷ்டம். காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய உள்ளோம் என்றார். பள்ளிகளில் மத அரசியல் நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது, அரசு எச்சரிக்கை. தமிழகத்தில் அரசு பள்ளி வளாகங்கள் மற்றும் வகுப்பறைகளில் தாவேக நிர்வாகிகள் ரீல்ஸ் எடுப்பது சர்ச்சையானது. இதைத் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் எந்த கட்சியினரும் அரசியல் சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் உத்தரவிட்டார். இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை வெளியிட்ட அரசாணையில் கூறியிருப்பதாவது: தமிழகத்தில் உள்ள அனைத்து வகை பள்ளிகளின் வளாகத்தில் அரசியல் கட்சிகள், மத அமைப்புகள், ஜாதி சங்கங்கள் ஆகியவற்றின் சார்பில் நிகழ்ச்சிகள் நடத்த தடை விதிக்கப்படுகிறது. பள்ளி விடுமுறை நாட்களிலும் இது பொருந்தும். எந்த காரணத்தை கொண்டும் பள்ளி வளாகத்தை அரசியல் அல்லது மத செயல்பாடுகளுக்கு வாடகைக்கோ அல்லது இலவசமாகவோ வழங்கக்கூடாது. அரசு நலத்திட்ட விழாக்கள் மற்றும் அரசின் அதிகாரப்பூர்வ பணிகளுக்கு மட்டுமே பள்ளி வளாகத்தை பயன்படுத்த வேண்டும். பள்ளி சுவர் மற்றும் வளாகத்தில் அரசியல், மதம் சார்ந்த சுவரொட்டிகள், விளம்பரங்கள், கொடி கம்பங்கள், சின்னங்கள் வைப்பது முற்றிலும் தடை செய்யப்படுகிறது. பள்ளி தலைமை ஆசிரியர்கள் அல்லது பள்ளி நிர்வாகிகள் அரசாணையை மீறி அரசியல், மத நிகழ்வுகளுக்கு அனுமதி அளித்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடனடியாக ஒழுங்கு நடவடிக்கை, சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என அதில் கூறப்பட்டுள்ளது. சென்னையில் ஆகஸ்ட் 16 அண்ணாமலை பேரணி. தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அக்கட்சியிலிருந்து விலகி வீத லீடர்ஸ் அமைப்பை துவங்கி பல்வேறு சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார். இந்த மாதம் முழுவதும் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை வீத லீடர்ஸ் அமைப்பு நடத்தியது. ஆகஸ்ட் மாதம் சுற்றுச்சூழல் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த அண்ணாமலை திட்டமிட்டுள்ளார். அதன்படி வரும் ஆகஸ்ட் 1 முதல் தமிழகம் முழுதும் ஏரி, கால்வாய் சுத்தப்படுத்துதல், மரம் நடுதல் போன்ற பணிகள் நடைபெற உள்ளன. ஆகஸ்ட் 2ஆம் தேதியன்று தென் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளை சுத்தப்படுத்தும் பணிகளில் அண்ணாமலை ஈடுபட உள்ளார். கன்னியாகுமரி, உவரி, தூத்துக்குடி, திருச்செந்தூர் பகுதிகளுக்கு அண்ணாமலை செல்கிறார். ஆகஸ்ட் 16ஆம் தேதி சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதான சாலையில்
அண்ணாமலை தனது அமைப்பினரோடு பேரணி செல்ல உள்ளார் என பீத லீடர்ஸ் அமைப்பு அறிவித்துள்ளது. முதல் குற்றவாளியே செந்தில் பாலாஜிதான். வெளியான எஃப்ஐஆர். டாஸ்மாக் முறைகேடுகள் தொடர்பாக தமிழகம் முழுவதும் 41 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இன்று தீவிர சோதனை நடத்தினர். இந்த சூழலில் டாஸ்மாக் நிறுவன முறைகேடு வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உட்பட 7 பேர் மீதான எஃப்ஐஆர் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே சென்ற திமுக ஆட்சியின் போது டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடிக்கு ஊழல் நடந்துள்ளதாக தமிழக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியிருந்தது. அமலாக்கத்துறை தந்த தகவல்களின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர். இதில் முதல் குற்றவாளியாக செந்தில் பாலாஜி பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது. இரண்டாவது குற்றவாளியாக IAS விசாகன் சேர்க்கப்பட்டுள்ளார். இவர் டாஸ்மாக் முன்னாள் நிர்வாக இயக்குனர். டாஸ்மாக் முன்னாள் மூத்த மண்டல மேலாளர் ராமதுரை முருகன், R. பன்னீர்செல்வம், செந்தில் பாலாஜியின் தனிப்பட்ட உதவியாளர் பாஸ்கர், அவருக்கு நெருக்கமான ரதேஷ் ராஜ், கார்த்திக் ஆகிய 7 பேர் மீது வழக்கு பதிவாகியுள்ளது. விதிமுறைகளை பின்பற்றாமல் அதிகாரிகளுடன் சேர்ந்து 30 கோடிக்கும் மேல் முறைகேடு செய்ததாக ஊழல் தடுப்புச் சட்டம் உட்பட 9 பிரிவுகளில் வழக்கு போடப்பட்டுள்ளது. பார் டெண்டர், கொள்முதல், பாட்டிலுக்கு 10 ரூபாய், போக்குவரத்து டெண்டர், ஊழியர் நியமனம், பார்ட்டி ஃபண்ட் என பல வழிகளில் முறைகேடுகள் நடந்துள்ளன. 2021 முதல் 2025 வரையிலான காலகட்டத்தில் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத நிதி பரிவர்த்தனைகள் நடந்துள்ளதாகவும் எஃப்ஐஆரில் கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே தாவேக ஆட்சியை கவிழ்க்கும் சதி தொடர்பான வழக்கில் முன்ஜாமீன் வாங்கி போலீஸ் விசாரணையில் உள்ளார் செந்தில் பாலாஜி. இப்போது அடுத்த லஞ்ச ஒழிப்பு போலீஸ் வழக்கு அவருக்கு பேரிடியாக இறங்கியுள்ளது. அஸ்ஸாமில் கொட்டி தீர்த்த கனமழை, 75 பேர் பலி. வடகிழக்கு மாநிலமான அஸ்ஸாமில் பருவமழை தீவிரமடைந்ததை அடுத்து கடந்த ஒரு வாரமாக கனமழை பெய்து வருகிறது. தொடர் கனமழையால் சிவசாகர், சாரைடியோ, கோலாகாட், ஜோர்ஹாட், நாகான், சோனித்பூர் மற்றும் காம்ரூப் பெருநகரம் ஆகிய மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த மாவட்டங்களில் உள்ள முக்கிய நகரங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. இந்த 7 மாவட்டங்களிலும் உள்ள 600க்கும் மேற்பட்ட கிராமங்கள் தனி தீவுகளாக மாறியுள்ளன. 1.12 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. கால்நடைகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கின்றனர். அஸ்ஸாமில் இதுவரை கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி 75 பேர் பலியாகியுள்ளனர். பாதிக்கப்பட்ட 7 மாவட்டங்களில் வெள்ளத்தில் சிக்கிய 3.32 லட்சம் பேர் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையே வெள்ளத்தில் சிக்கி இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கான நிவாரண நிதியை 4 லட்சம் ரூபாயிலிருந்து 9 லட்சம் ரூபாயாக உயர்த்தி முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா உத்தரவிட்டுள்ளார். மாநிலம் முழுதும் ரெய்ட், 15,000 கஞ்சா சாக்லேட் பறிமுதல். தமிழகத்தில் போதைப் பொருட்களை ஒழிக்க கடந்த 8ஆம் தேதி முதல் 1 மாத காலத்திற்கு போலீசார் மாநிலம் முழுதும் அதிரடி சோதனை மேற்கொண்டுள்ளனர். கடந்த 20ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை மட்டும் போலீசார் நடத்திய சோதனைகளின் போது மாநிலம் முழுவதும் 15,000 கஞ்சா சாக்லேட்டுகள், 517 கிலோ கஞ்சா, 146 கிராம் மெத்தம்பெட்டமைன், 1.45 கிராம் ஹெராயின் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 200 வழக்குகள் பதிவு செய்து 255 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேபோல் 486 வழக்குகள் பதிவு செய்து 5,237 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை, குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். புதிய உச்சம் தொட்டது காற்றாலை மின் உற்பத்தி. தமிழகத்தில் இந்த ஆண்டு மே மாதம் காற்றாலை சீசன் தொடங்கியதில் இருந்து காற்றாலைகளில் தினமும் சராசரியாக 8 கோடி யூனிட் மின்சாரம் கிடைக்கிறது. கடந்த 3ஆம் தேதி அதிகபட்சமாக 12.43 கோடி யூனிட்டுகள் கிடைத்தன. இதற்கு முன் 2025 ஆகஸ்ட் 16ஆம் தேதி 12.38 கோடி யூனிட் மின்சாரம் கிடைத்ததே உச்ச அளவாக இருந்தது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் இதுவரை இல்லாத வகையில் 12.52 கோடி யூனிட் மின்சாரம் காற்றாலைகள் மூலம் கிடைத்து புதிய சாதனை படைத்துள்ளது. இந்த சீசனில்தான் காற்றாலைகள் மூலம் தினமும் அதிக மின்சாரம் கிடைக்கிறது. இதன் மூலம் தமிழக மின் தேவை பூர்த்தி செய்வதில் காற்றாலை மின்சாரத்தின் பங்கு முக்கியமானதாக மாறியுள்ளது.